ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் ஜேபி. இன்னைக்கு நம்ம டாப் 5 யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் 2.2 டெஸ்ட் சீரிஸ்க்கான டெஸ்ட் நம்பர் 25ஓட ரீசனிங் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டெஸ்ட் உங்களுக்கு. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னு பாருங்கள். ரெஃபர் டு தி கிவன் சீரீஸ் அண்ட் ஆன்சர் தி கொஸ்டின்ஸ் தட் ஃபாலோஸ் த நம்பர்ஸ் சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ் ஒன்லி. கவுண்டிங் டு பி டன் ஃப்ரம் தி லெஃப்ட் டு ரைட். அதாவது இதில் இருக்கிறது தான் சிங்கிள் டிஜிட் நம்பர் தான். ஓகே, அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் பாருங்கள். How many such even numbers are there, each of which is immediately preceded by a odd number and also immediately followed by even number? அதாவது ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு ஈவன் நம்பராக இருக்கணும், ஒரு இரட்டைப்படை எண் கொண்டு இருக்கணும். இரட்டைப்படை எண்ணை நான் 2 மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து அது எப்படி இருக்கணும்னா, ஒவ்வொன்றிற்கும் முன்னதாக ஒரு ஒற்றைப்படை எண், அதாவது ப்ரிசீடிங் பை அ ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, அண்ட் ஃபாலோ பை அ ஈவன் நம்பர். எனக்கு அப்புறம் எப்படி இருக்கணும்? செட்டு ஒரு ஆடு ஈவன் ஈவன் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எனக்கு எத்தனை செட் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஆட் ஈவன் ஈவன் வேணும். ஸோ அந்த 2 ஈவன் சேர்ந்த மாதிரி இருக்க இடத்த பார்த்தாலே போதும் மேக்ஸிமம். ஸோ 2 ஈவன் சேர்ந்த மாதிரி தான் இருக்குது. 8 6 முன்னாடி ஒரு ஆட் நம்பர் இருக்கு, 186 கரெக்டாக இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் வேறு 3 4 5 9 4 4 ஆட் ஈவன். அப்போ மொத்தமாக நமக்கு எத்தனை செட்ஸ் இருக்காங்கன்னு கேட்டால் 2 செட் இருப்பாங்க. ஆப்ஷன் டி 2 இஸ் தி. Question number 2 பாருங்க. In a certain code language, Uncle Ocean Elf is coded as So EXSRJ. Elf ya Queen is coded as 2EX. How is Elf coded in that language? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ரெண்டுத்துலையுமே என்னதான் இருக்குது காமனா? எல்ஃப் தான் காமனாக இருக்குது. அதாவது ELFன்ற வார்த்தை தான் காமனாக இருக்குது. இப்போ இதுக்கான கோடு எப்படி இருக்குன்னா, ரெண்டுத்துலையும் காமனாக இருக்கும். கரெக்டாக? ஸோ ரெண்டுத்துக்கு காமனாக இருக்கிற கோடு யாருன்னு பார்த்தீங்கன்னா EX காமனாக இருக்கா? ஸோ அப்போ எல்ஃபுக்கான கோடு என்ன? EX. ஆப்ஷன் டி EX அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும் நமக்கு. சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 3. ரெஃபர் டு தி ஃபாலோயிங் நம்பர்ஸ். இதில் வந்து எல்லாமே சிங்கிள் டிஜிட் நம்பர்னு சொல்லியாச்சு. ஹவு மெனி சச் ஆட் நம்பர்ஸ் ஆர் தேர் விச் இஸ் இமிடியட்லி ப்ரிசிடட் பை ஆட் நம்பர். அதாவது ஒரு ஆட் நம்பர் இருக்கணும், அதுக்கு முன்னாக்க ஒரு ஆட் நம்பர் இருக்கணும், அண்ட் ஆல்சோ இமிடியட்லி ஃபாலோ பை ஆட் நம்பர். அப்போ 3 ஆட் நம்பர் செட்டாக எங்கே இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பார்த்துலாமா? 5 2 1 வர மாட்டாங்க, 1 4 வர மாட்டாங்க, 7 8 6 வர மாட்டாங்க, 5 2 1 வர மாட்டாங்க. ஸோ லாஸ்ட்டாக ஒரே ஒரு செட் இருக்குது, 3 9 1. 3 ஆட் நம்பர் சேர்ந்த மாதிரி இருக்கிறது ஒரு செட்டு தான். ஸோ ஆப்ஷன் பி 1 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. Which of the following letter number cluster will replace the question mark? நம்பர் லெட்டர் சீரிஸ் வந்திருக்கா, மிக்சடாக வந்திருக்கா? ஃபர்ஸ்ட் நம்பர் வச்சு செக் பண்ணுவோம். 73 70 என்ன ஆகுறாங்க? -3. 70 67 -3 and 67 -3 பண்ணா 4 will be a number. ஓகே, அப்போ 64க்கு ஆன்சர்ஸ் 2 ஆன்சர் இருக்காங்க எனக்கு. ஆப்ஷன்ஸில் பாருங்க, ஒன்று ஒய்யில் ஸ்டார்ட் ஆகுது, ஒன்று எக்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கண்டுபிடிச்சா போதுமா? O15 R18 plus 3 RU 18 21 plus 3. அப்போ 21 வந்து plus 3 பண்ணால் 24 என்ன நமக்கு? எக்ஸ். ஷார்ட்கட் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். 24 ஆல்சோ எக்ஸை பற்றியே நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி X24 ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ்ன்ற ஆன்சர் ஆப்ஷன் டி அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர் நமக்கு. ஓகேவா? Question number 5 பாருங்க. Summer starts from point A and drives 58 kilometers towards north. அதாவது அவர் வந்து ஒரு பாயிண்ட் ஏல, சம்மர்ன்ற ஒரு பாயிண்ட் புள்ளி ஏல ஸ்டார்ட் பண்ணி வடக்கு பக்கமாக எத்தனை கிலோமீட்டர் போகிறாரு? 58 கிலோமீட்டர் போகிறாரு. ஸோ அப்போ வடக்கு பக்கமாக போகிறாருன்னா எனக்கு ஒரு பாயிண்ட் ஏல ஸ்டார்ட் பண்ணுறேன். வடக்கு இது மேல் பக்கமாக நார்த் சைடில் 58 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல்ஸ். நெக்ஸ்ட்டு இட் தென் டேக்ஸ் ரைட் டர்ன் அண்ட் டிரைவ் 64 கிலோமீட்டர்ஸ். ஒரு வலது பக்கம் திரும்பி என்ன பண்ணுறாரு? 64 கிலோமீட்டர் போகிறார். இப்படி வரவங்க எது வலது பக்கமாக இருக்கும்? இந்த பக்கம் தான். ஸோ இதில் 64 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல்ஸ். Then takes a right turn and drives 63 kilometers. திரும்ப என்ன பண்ணுறாரு? ரைட் டர்ன் பண்ணி 63 கிலோமீட்டர்ஸ் போகிறார். இப்படி போகிறவங்களுக்கு எது ரைட் டர்னாக இருக்கும்? கீழேயா இருக்கும். ஸோ இதில் எவ்வளோ பண்ணுறாருன்னா, ஸோ ஒரு 63 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வராரு. அண்ட் தென் he takes a right turn and drives 66 kilometers. திரும்ப ஒரு ரைட் டர்ன் பண்ணி 66 கிலோமீட்டர் போகிறார். ரைட் டர்ன் எதுவாக இருக்கும்? ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இந்த பக்கத்தில் 66 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிறார். நெக்ஸ்ட் பாருங்க. he takes a final right turn and drives 5 kilometers. கடைசியாக ஒரு ரைட் டர்ன் பண்ணி 5 கிலோமீட்டர் போகிறாராம்.
எப்படி 5 கிலோமீட்டர் கொண்டு வந்து முடிக்கிறோம்னு பாருங்கள். இது 58, இது 63. இதுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 5 கிலோமீட்டர்ஸ். அப்போ இந்த பார்ட் தான் 5 கிலோமீட்டர்ஸ். இந்த பாயிண்ட்டுக்கும் அவர் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் பேரலாக வந்து முடிப்பார். சரியா? அதுதான் என்ன பாயிண்ட்டு? பாயிண்ட் பி. How far and which direction should he drive in order to reach point A again? என்ன டைரக்ஷனில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகணும்னு கேட்குறாங்க. ஸோ இங்கேருந்து இப்படி வர்றதுக்கு இது என்ன டைரக்ஷன்? இப்படி வந்தா அது ரைட் வேர்ட்ஸ் வந்தால் ஈஸ்ட், கிழக்கு அப்படின்றது ஆன்சர் கிடச்சிச்சு. கிழக்கு ஈஸ்ட்ன்றது தெரிஞ்சிச்சு. கிலோமீட்டர் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாக 66, இது ஃபுல்லாக 60. அப்போ இந்த 66, 64 போக மிச்சம் இங்கே இருக்கிறது எவ்வளோவா இருக்கும்? 2 கிலோமீட்டர்ஸாக இருக்கும். அப்போ 2 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட்ன்றது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி 2 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. பேஸ்ட் ஆன் இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பேர்ஸை கொடுத்துருக்காங்க. இதில் ஆட் ஒன் அவுட் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது இந்த குரூப்பில் டூப் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது. ஜே ஜி டி கே. ஜேஜிலேருந்து ஜி என்ன ஆகுறாங்க? ஃபர்ஸ்ட் லெட்டர் டு ஃபர்ஸ்ட் லெட்டர். J10 G7 -3. அப்போ எல்லா ஃபர்ஸ்ட் லெட்டர் செக் பண்ணிட்டு வந்துடுவோம். NK 14 11 -3. LF LI 12 9 -3. 7 4 -3. ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாம் கரெக்டாக இருக்குது. செகண்ட் லெட்டர் பார்த்துருவோமா? BK என்ன ஆகுறாங்க? 4 11 +7 ஆகுதா? HO 8 15 +7 ஆகுதா? அடுத்து FM 6 13 +7 ஆகுதா? முடிஞ்சிச்சு. AI ஆகுறாங்க +8 1 9 +8 ஆகுறாங்க. டி தான் எனக்கு ஆட் ஒன் அவுட். டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே. ஸோ என்ன ஆன்சர் பார்த்தா இதெல்லாம் -3 +7 -3 +7 -3 +7 இருக்குது. ஸோ இங்கே மட்டும் என்ன ஆகிட்டாங்கன்னா -3 கரெக்டாக இருக்குது. பட் இங்கே +8 ஆகி அதனால இவங்க தப்பாக போயிட்டாங்க. ஓகே. கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. Based on the above, how is D related to J if D into F plus G minus H in J? D into F na அர்த்தம் A is wife of B. அப்ப D is wife of F. D தான் யாரு? wife க்கு மனைவி. அப்ப F is has to be husband இல்லையா? மேலா இருக்க போறாங்க. and F plus G plus na அர்த்தம் A is son of B. அப்ப F is son of G. F யாரு? G னுடைய மகன் அப்படின்னு சொல்றோம். அடுத்து G minus H இருக்கா? minus என்ன? G is brother of H. G யாரு? brother of. and finally H division J. division னா என்னவா எனக்கு? so division னா father. so அப்ப H is father of J. H யாரு? father of J. பொண்ணா பையனா தெரியாது. क्वेश्चन பாருங்க. எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட்னு பார்க்க போறோம். father's brothers sons daughter. அதாவது ஜேக்கு டி என்ன வரும்னு கேட்குறப்போ நம்ம பாருங்களேன். ஜேக்கு டி என்ன வரும்னா ஜேவுடைய அப்பா இருக்காங்க. அதாவது ஃபாதர்ஸ் தந்தை இருக்கார் இல்லையா? தந்தையுடைய பிரதர் இருக்காங்க, சகோதரர். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஓகே டி நமக்கு என்ன கேட்குறாங்க? டி தான் கேட்குறாங்க. அவங்களுடைய மகனுடைய ஒய்ஃப். சன்ஸ் மகனின் மனைவி. அப்போ ஃபாதர்ஸ் பிரதர்ஸ் சன்ஸ் ஒய்ஃப்ன்ற ஆன்சர் எங்க இருக்குன்னு பார்த்தா ஸோ ஃபாதர்ஸ் பிரதர்ஸ் சன்ஸ் ஒய்ஃப் ஆப்ஷன் சியில் இருக்கு. அதாவது தந்தையின் சகோதரனின் மகனின் மனைவி. சகோதரனின் மகனின் மனைவி சின்றது தான் கரெக்டான ஆன்சர். Question number 8. A stands for division, B stands for multiplication, C stands for plus, D stands for minus. Okay. So அப்போ அந்த question mark இடத்துல என்ன வரும்னா 45 ஏன்னா என்ன அர்த்தம் சொல்லியிருக்காங்க? டிவிஷன் டிவைடட் பை 9 இன்டூ பினா என்ன அர்த்தம்? மல்டிப்ளிகேஷன் 13. சீனா என்ன? பிளஸ் 15. டினா -17 ஈக்குவல் டு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ 45 9னா 5 9s are 5 13s are 65 plus 16 65 plus 15 என்ன கிடைப்பாங்க? எனக்கு 80 கிடைக்கும். 80 minus 17னா 63 will be a right answer. ஓகேவா? 88 75 62 49 36. 8 75 62 49 36. வாட் இஸ் தி நெக்ஸ்ட் டேர்ம் அப்படின்றது நம்ம கொஸ்டின். லாஸ்ட் டக்குன்னு இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் வேல்யூ பார்த்து கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்காதீங்க. என்ன ஆகுதுன்னு பாருங்க. 88க்கும் 75க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா -13.
75க்கும் 62க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா -13. 62 minus 13 is 49. 49 minus 13 is 36. அப்போ ஈக்குவலாக 13 மைனஸ் ஆகிட்டே போகிறாங்க. 36 minus 13 என்ன கிடைப்பாங்க? 20. So option C is the answer. 7 boxes B, C, D, I, J, K and L are kept one over other. அதாவது ஒரு 7 பொட்டிகளை ஒன்று மேலே ஒன்று நாங்கள் அடுக்கி வச்சுருக்கோம். அதோடைய டேட்டா கீழே கொடுத்துருக்கோம். அதில் வந்து கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்றது தான் அவங்க கொடுத்துருக்க விஷயம். Only 4 boxes are kept above L. அதாவது இந்த ஒன்லி இந்த ஃப்ரேசஸை புரிஞ்சுக்கிறோம். பாக்ஸ் அதாவது எல்லுன்ற பாக்ஸுக்கு மேலே 4 பாக்ஸ் மட்டும்தான் இருக்குன்னா மேலேருந்து 4 பாக்ஸ் தள்ளி எல் இருப்பார். 1 2 3 4 இவங்களுக்கு மேலே 4 பாக்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஓகே, ஒன்லி 1 பாக்ஸ் இஸ் கெப்ட் above J. இப்போ என்ன அர்த்தம்? ஜேக்கு மேலே ஒரு பெட்டி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜேக்கு மேலே ஒரு பெட்டி மட்டும்தான் இருக்கு. ஒன்லி 1 பாக்ஸ் இஸ் கெப்ட் பிட்வீன் J அண்ட் C. ஜேக்கும் சிக்கும் இடையில ஒரு பெட்டி இருக்குன்னா ஜேலேருந்து ஒரு பெட்டி விட்டு சி போகணும். மேலே இடம் இருக்கா? இல்லை. அப்போ ஆபீஸை கீழே ஒரு பெட்டி விட்டு சி இங்கே தான் வர போகிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. B is kept immediately above D. இப்போ என்ன விஷயம் தெரிஞ்சிச்சு? B எங்கே இருக்குன்னா D உடனடியாக மேலே இருக்கான். 2 பேர் ஒட்டி தான் போகணும்னு அவங்களே சொல்லிட்டாங்க. 2 பேர் சேர்த்து போகிற மாதிரி இடம் எங்கே இருக்குது? லாஸ்ட் 2 பிளேஸ் தான் இருக்காங்க. ஸோ B. And lastly K is kept at some place below I. K எங்கே இருக்குன்னா ஐக்கு ஏதோ ஒரு இடத்துல கீழே இருக்கான். இப்போ 2 பேர் 2 இடம் பாக்கி இருக்கா? K எங்கே இருக்குன்னா ஐக்கு ஏதோ ஒரு இடத்துல கீழே இருக்குன்னா அப்போ ஐக்கேன்றது தான் ஆர்டராக இருக்கும். ஃபில் பண்ணியாச்சு. கொஸ்டின் பாருங்க. How many boxes are kept between I and B? ஐக்கும் பிக்கும் இடையில எத்தனை பாக்ஸ் கேட்குறாங்க? 1 2 3 4. There are 4 boxes between I and B. So option D is the right answer. Question number 11 பாருங்க. If plus means minus, minus na multiplication, multiplication na division, division na plus. So then what will be the come in the question mark அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொஸ்டின் எழுதி பாருங்க. 18 மைனஸ் இருக்கா? மைனஸ் என்ன அர்த்தமா? எனக்கு மல்டிப்ளிகேஷன். நெக்ஸ்ட் டிவிஷன் இருக்கா? டிவிஷன் என்ன அர்த்தம்? எனக்கு பிளஸ் 228. அடுத்து பிளஸ்னா என்ன அர்த்தம்? மைனஸ். இன் 46 மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளிகேஷன்னா கேன்சல் பண்ண முடிஞ்சா நமக்கு. ஓகே, 18 6 ஆர் எவ்வளோ? ஸோ ரொம்பலாம் கஷ்டப்பட 18 into 5 எவ்வளோ? 90. 90 + 18னா 100 + 228. இங்கே கேன்சல் பண்ண கிடைப்பாங்க 20. ஓகேவா? ஸோ 108 + 228னா 336. 336 - 23 முடிஞ்சிச்சா? ஸோ 3 1 3ன்றது தான் நமக்கு ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் C is the right answer. Vaibhav ranked 9th from the top and 7th from the bottom in his class. How many students are there in the class? அதாவது ஆர்டர் ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சேம் பொசிஷனோ சேம் பர்சனோட டிஃப்ரெண்ட் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 பேர் இருக்கிற ரோல நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்லேருந்து பார்க்குறப்ப நான் 3rd பிளேஸில் இருக்கேன். லெஃப்ட்லேருந்து பார்க்குறப்ப 7th பிளேஸில் இருக்கேன்னா இந்த ரோலை மொத்தம் எத்தனை பேர் கேட்குறாங்கன்னா டப்பு 2 பேரும் ஆட் பண்ணி 3 + 7 10ன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா டூப்ளிகேட் அடிக்கிறேன். என்ன பண்ணுறான்? இப்படி இருந்து வரும்போது எனக்கு கவுண்ட் பண்ணிட்டாங்க, இப்படி இருந்து வரும்போது எனக்கு கவுண்ட் பண்ணிட்டாங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்? டூப்ளிகேட் அடிக்கிறேன். அந்த டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு we include -1 தி ஃபார்முலா. ஸோ ஃபார்முலான்னு இல்லை, அது ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணணும்? டோட்டல் கண்டுபிடிக்கணும்னா ஒரே ஆளுடைய 2 போர்ஷன் கிடச்சிருச்சு. அப்போ என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி -1. இந்த -1 எதுக்கு ஞாபகம் இருந்தால் கண்டிப்பாக எக்ஸாம் அப்போ மறக்காது. -1 எதுக்காக பண்ணுறோம்? அவர் 2 இடத்துலையும் நம்ம ஆட் பண்ணுறதுனால என்ன பண்ணுறோம்? -1 பண்ணுறோம். ஸோ அப்போ 9 + 17 எனக்கு என்ன கிடைப்பாங்க? 26 கிடைக்கும். 26 - 1 பண்ணா 25. ஆப்ஷன் D is the right answer. 6 people A, B, C, D, E, F are sitting in a row facing north. அந்த 6 பேர் என்ன பண்றாங்க? நார்த் ஃபேஸ் பண்ண ரோல உட்காந்துருக்காங்க. எதுக்காக இந்த நார்த் சவுத்லாம் கொடுக்குறாங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் கண்டுபிடிக்கிறதுக்காக தான், வேற ஒன்றும் கிடையாது. சரியா? only 2 people sit to the left of F. இந்த ஒன்லி கான்செப்ட் திரும்ப வந்துச்சா? எஃப்க்கு இடதுபுறத்தில் 2 நபர்கள் மட்டுமே உள்ளதுன்னு சொல்றாங்க. அப்போ எஃப் எங்க இருப்பாரு? இடதுபுறத்துலேருந்து 2 பேர் விட்டுட்டு எஃப் இருப்பார். நெக்ஸ்ட் only 1 person sit between D and E. டிக்கும் ஈக்கும் இடையில ஒரு ஆள் தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ இது எப்படி இருக்கலாம்? பாசிபிலிட்டி டி விட்டு 1 இ இருக்கலாம், இல்லை ஈலேருந்து 1 விட்டு டி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம் இல்லையா? அடுத்து பாருங்க. F sits to the immediate left of D.
F எங்க இருக்கானா Dக்கு உடனடியாக லெஃப்ட் சைடில் இருக்காராம். ஓகே, அப்போ Dக்கு உடனடியாக இடது பக்கத்தில் Fன்னு போட்டாச்சு. இப்போ ஈஸியாக போடலாமா? இங்கேருந்து பாருங்களேன், Dலேருந்து 1 விட்டா E இங்கே வருவாங்க, Dலேருந்து 1 விட்டா E இங்கே வருவாங்க. அப்போ ஈக்கான பாசிபிலிட்டி போட்டுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் A sits to the immediate right of C. A sits to the immediate right of C ன்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்களேன், நம்ம ஒரு பாசிபிலிட்டி வச்சோம்ல, இங்கே வந்து Dலேருந்து 1 விட்டு இங்கே E போடுவேன், இல்லை Dலேருந்து 1 விட்டு இங்கே E போடுவேன்னு. இப்போ நான் இதில் ஈயை இங்கே போட்டிருந்தேன்னா எனக்கு இந்த 2 இடம் பாக்கியாக இருந்திருக்கும். ஈயை நான் இங்கே போட்டிருந்தேன்னா 2 பேர் ஒட்டி போகிறதுக்கு இங்கே பாக்கியாக இருந்திருக்கும். சரியா, லாஸ்ட்டாக சொல்லியிருக்கிறத வச்சு முடிச்சிடலாம். இல்லை A sits to the immediate right of C ன்னு சொல்லிட்டாங்க. அதாவது எப்படி இருக்கும்னா சிக்கு உடனடியாக வலது பக்கத்தில் ஏ இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் 2 பாசிபிலிட்டி வச்சுமா, சிஏ இங்கே போடலாம், இல்லை சிஏ இங்கே போடலாம். அப்படி போடுறப்போ எனக்கு அடுத்த ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்க, B sits third to the right of A அப்படின்னு சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டிஇ இங்கே போடுறோம் அப்படின்னா இந்த மேலே ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கல்ல, F sits immediate left of D, A sits immediate right of C. ஓகேவா, ஏ அப்படின்னு கிடைச்சிருப்பாங்க. எனக்கு Dலேருந்து இந்த ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்களா, B sits third to the right of A. 1 2 3ல் கிடைச்சிருப்பாங்க. ஓகே, கன்க்ளூஷன்லாம் என்னன்னு பாருங்க. Who sits at the extreme left end of the line? Extreme left endல யார் இருக்கா? இதான் லெஃப்ட் ஹேண்டு. ஸோ சி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி ஆன்சர் சி. ஓகேவா, கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க. ரெஃபர் டு தி கிவன் நம்பர் சிம்பிள் சீரிஸ் அண்ட் ஆன்சர். ஓகேவா, ஸோ இந்த மிக்சர் சீரிஸை வச்சு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஹவு மெனி சச் நம்பர்ஸ் ஆர் தேர் ஈச் ஆஃப் விச் இஸ் இமிடியட்லி ப்ரிசிடட் பை எ நம்பர். அதாவது ஒரு எண் இருக்கணும். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு எண் இருக்கணும், நம்பர் அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்கணும். அண்ட் இமிடியட்லி ஃபாலோ பை எ சிம்பிள், அதுக்கு பின்னாடி ஒரு குறியீடு இருக்கணும், ஒரு சிம்பிள் இருக்கணும். இப்போ நம்பர் சிம்பிள் இருக்க மாதிரி செட் எடுக்க போகிறோம். 2 நம்பர் சேர்ந்த மாதிரி இருக்க எடுத்து பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஸோ நம்பர் சேர்ந்து நம்பர் சிம்பிள் இல்லை, பட் இங்கே இருக்குது பாருங்கள் 5 6. அடுத்து வேறு, ஸோ மொத்தமாக ஒரு செட்டு தான் இருக்குது. ஆன்சர் என்ன? சிங்கிள் செட். டி தான் கரெக்டாக. இமிடியட்லி ப்ரிசீடிங் இமிடியட்லி ஃபாலோயிங்க்கு மீன் தெரிஞ்சு போடுங்க. QP7 இஸ் ரிலேட்டட் டு TO-4. ஓகே, என்ன ஆகுறாங்க? 7 என்ன பண்ணால் -4 ஆகும், -11 பண்ண ஆகும். 7 - 11 தான் எனக்கு. ஓகே, அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? -11 பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, AL14ன்றது -11 பண்ணால் 3 கிடைக்கும், முடிஞ்சிச்சு. அப்போ 2 - 11 பண்ணால் என்ன கிடைக்கும்? -9 கிடைக்கும். -9 இருக்கு ஆன்சர். 2 ஆன்சர் இருக்குது, டியும் சியும் இருக்குது. இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் டி இருக்குது, ஃபர்ஸ்ட் லெட்டர் யூ இருக்குது. ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னன்னு பார்த்துருவோமா? கியூலேருந்து டி என்ன ஆகுறாங்க? கியூலேருந்து டி 17 20 +3 ஆகுது. அப்போ கொஸ்டினுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்தால் 6லேருந்து +3 பண்ணால் 18 + 3 21. யூ தான் எனக்கு ஆன்சர். ஆப்ஷன் டி தான் கரெக்டான. ஓகேவா, 7 people B, C, D, I, J, K and L are sitting around a circular table facing the center of a table. ஒரு 7 பேர் என்ன பண்ணுறாங்க? டேபிளோட சென்டர் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்கன்னு சொல்லியாச்சு. அவங்க கொடுத்துருக்க ஆர்டரை பார்த்துரும். K sits third to the left of L. K எங்கே இருக்காங்க? Lக்கு third to the leftல இருக்காங்க. And I sits to the immediate left of L. ஓகே, I எங்கே இருக்காங்க? Lக்கு உடனடியாக லெஃப்ட் சைடில் இருக்காங்க. D sits to the immediate left of J. ஸோ அப்போ எனக்கு கேலேருந்து 1 2 3 and L இருப்பாங்க. Lக்கு லெஃப்ட் சைடில் ஐன்றதை மென்ஷன் பண்ணி போகிறோம். ஓகே, அண்ட் D sits to the immediate left of J. ஓகே, இப்போ 2 பேர் எனக்கு வரணும். எப்படி? D வந்து J உடனடியாக இடது பக்கத்தில் இருக்காங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியாச்சு. J sits second to the left of C. ஓகே, சிக்கு இடது புறத்தில் 2வது J வரணும்னா இங்கே பாருங்களேன். இப்போ சி இங்கே போட்டால் 1 2 J இங்கே கிடைப்பாங்களா? ஜேக்கு பக்கத்தில் டி போட இடம் இருக்குது, இது ஒரு பாசிபிலிட்டி. அடுத்து இங்கே சியை போட்டால் 1 2 ஜே இங்கே போடுவோம்னா ஜேக்கு என்ன பண்ணணும்? லெஃப்ட் சைடில் எனக்கு டி வரணும், அங்கே போட இடம் இல்லை. அப்போ என்ன பாசிபிலிட்டி? எனக்கு இங்கே தான் போடலாம். எப்படி போடலாம்? எனக்கு சியிலேருந்து லெஃப்ட் சைடில் 1 2 ஜே கிடைப்பாங்க, ஜேக்கு லெஃப்ட் சைடில் டி. ஸோ பேலன்ஸ் இங்கே யார் இருக்கான்னு பார்த்தா முடிச்சிடலாம். பி தான் எனக்கு இங்கே வர போகிறாங்க. கொஸ்டின் என்னன்னு பாருங்களேன். Who sits third to the right of B? பிக்கு ரைட் சைடில் தேர்ட் பிளேஸில் யாருக்கு கேட்குறாங்க? பிக்கு எது ரைட் சைடு? இதுதான் 1 2 3. தேர்ட் பிளேஸில் யார் இருக்கா? ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட். கொஸ்டின் நம்பர் 17. In a certain code language, technology is advancing is called as MNJKRS.
Humanity needs technology is coded as APMNFG. How is technology coded in given language கேக்குறாங்க. டெக்னாலஜின்றது தான் ரெண்டுத்துக்கு காமனா இருக்கா? அப்ப ரெண்டுத்துக்கு காமனா இருக்க கோட் என்னன்னு பாருங்க. MNJKRS MNFGAP. ஸோ அப்போ MN தான் எனக்கு காமனாக இருக்காங்க. MN is code for technology. ரொம்ப சிம்பிள், இதெல்லாம் மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது. கேர்லெஸ் மிஸ்டேக் தவிர வேறு எதுவும் இதில் மிஸ்டேக் பாசிபிலிட்டியே கிடையாது. ஓகே, 19th ஒன் பாருங்க. EFHL அப்படின்றத AALQன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து OLFHXF KGBKன்னு சொல்கிறாங்க. அப்போ CWJU என்னன்னு சொல்லுவாங்க கேட்குறாங்க. ஓகேவா? FHL என்னன்னு சொல்கிறோம், AAL2 அப்படின்னு. ஓகே, ஸோ அப்போ இது என்ன ஆகுறாங்க பாருங்க. இலேருந்து ஏ என்ன ஆகுது -4, எஃப்லேருந்து ஏ என்ன ஆகுது -5, ஹெச்லேருந்து என்ன ஆகுது +4, எல்லேருந்து கியூ என்ன ஆகுறாங்க ப்ளஸ். இப்போ -4 -5 +4 +5ன்றதா பேட்டர்ன் நமக்கு. இல்லைனாலும் வேல்யூஸ் படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். E5 A1, F6 A1, H8 L12, L12 Q17. ஓகேவா? ஸோ அப்போ CWJU பார்க்க போகிறோம். சிலேருந்து என்ன பண்ணணும் -4 -5 +4 +5. ஸோ ப்ளஸ் பண்ணுறது பண்ணிடுவோமா, ஈஸியாக இருக்குல்ல. J +4 பண்ணால் 14N, U +5 பண்ணால் 21 +5 26 Z. N Zன்னு முடிகிற மாதிரி ஆன்சர் எங்கே இருக்குது? ஒரு ஆன்சர் தான் இருக்குது, ஆப்ஷன் சி. Which of the following letter number cluster replace the question mark? அதாவது மிக்சர் சீரிஸ் வந்திருக்காங்க நமக்கு. 37 45 53 61. ஓகேவா? 37லேருந்து 45 என்ன ஆகுது +8, 45 + 3 53, 45 + 8 53, 53 + 8 61, 61 + 8 பண்ணால் 69. ஆப்ஷன் ஏ இல்லாட்டி பிஆ இருப்பாங்க, டியும் சியும் கிடையாது. SZ இருக்கு, SY இருக்கு. அப்போ செகண்ட் லெட்டர் கண்டுபிடிச்சா போதுமா? RT 18 20 22 24, அப்போ 26னா Z வர ஆன்சர் தான். ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். Question number 20. Each of the digits in the number 5493218. 5493218. இந்த நம்பர் என்ன பண்ணணுமா, அசெண்டிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டு எழுதணும். அசெண்டிங் ஆர்டரில் என்ன பண்ணணும், ஏறுவரிசை 1 2 3 4 5 8 எழுதியாச்சா? ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, வாட் வில் பி தி சம் ஆஃப் டிஜிட்ஸ் விச் ஆர் செகண்ட் ஃப்ரம் தி லெஃப்ட். இடது முனையிலிருந்து இரண்டாவதாக இருக்கவங்களுக்கும், அதாவது 2க்கும், அண்ட் செகண்ட் ஃப்ரம் தி ரைட், வலது முனையிலிருந்து இரண்டாவது இருக்கவங்களுக்கும் கூடுதல் என்ன, வாட் வில் பி தி சம் அப்படின்னு கேட்குறாங்க. 8 + 2 is 10. ஆப்ஷன் ஏ அப்படின்னு ஆன்சர். ஓகே, 21 312 313 312 313 303 305 295 298. அடுத்த டேர்ம் என்னன்னு தான் கேட்குறாங்க. இங்கே என்ன ஆகுறாங்க +1, ஓகேவா? +1 -10. நெக்ஸ்ட் பாருங்க +2 -10. நெக்ஸ்ட் +3 -10 ஆகும். என்னாகிறாங்க இந்த நம்பர்ஸ், அதாவது ப்ளஸ் ஆகிறவங்க கொஞ்சம் ஒன்றா ஏறிட்டே போகிறாங்க. ஆல்டர்னேட்டிவாக இது என்ன ஆகுது -10 ஆகிட்டே போகுது. அப்போ அடுத்து என்ன ஆகணும், -10 ஆகணும். 298 -10 பண்ணால் 288. ஆப்ஷன் ஏ வில் பி அ ரைட் ஆன்சர். ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஆல் ஆக்டர்ஸ் ஆர் டான்சஸ். எல்லா ஆக்டர்ஸுமே எனக்கு டான்சஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆல் டான்சஸ் ஆர் மெஜிஷியன்ஸ். இருக்கிற எல்லா டான்சஸுமே யார், மெஜிஷியன்ஸ் சொன்னோன்னா நம்ம டான்சஸை உள்ளே போட்டு மெஜிஷியன்ஸை வெளியே போகிறோம். ஸோ ஆளுக்கான கான்செப்ட் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் உள்ளேயும் செகண்ட் எலமெண்ட் வெளியும் போட்டாலே முடிஞ்சு போச்சு. ஆல் மெஜிஷியன்ஸ் ஆர் ஆக்டர்ஸ்னு சொல்கிறாங்க. எல்லா மெஜிஷியன்ஸும் ஆக்டர்ஸ் இல்லை, சம் மெஜிஷியன்ஸ் ஆர் பீயிங் ஆக்டர்ஸ்ன்றதான் கரெக்டு. பட் செகண்ட் ஒன்று தப்பாக இருக்குது எனக்கு. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வாஸ் ராங். நோ டான்சர் இஸ் அன் ஆக்டர். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி சொல்லித்தரேன். மேலே எங்கேயுமே நோ இல்லைனா கீழே கண்டிப்பாக நோவே இருக்கக்கூடாது. இருந்தாலே அது ஆப்வியஸாக தப்பு. செகண்ட் ஒன் இஸ் ராங். ஸோ அப்போ என்ன ஆன்சர் எனக்கு, நெய்தர் ஃபாலோஸ், இரண்டுமே பின்பற்றப்படவில்லைன்றது தான் கரெக்டான ஆன்சர். 23 பாருங்க. வாட் ஷுட் கம் இன் அ பிளேஸ் ஆஃப் கொஸ்டின் மார்க் இன் கிவன் சீரீஸ். 7 9 13 19 27 37. அப்போ எனக்கு என்ன ஆகுறான்னு பாருங்க, +2 +2 +4, நெக்ஸ்ட் என்ன ஆகுது +6 +8 +10.
அடுத்து என்ன ஆகணும், இது டக்குன்னு பார்த்து ப்ரைம் நம்பர் சீரீஸ் நினச்சக்கூடாது. 27 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். ஓகேவா? ஸோ அப்போ 37 என்ன பண்ணணும், இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் வருது, +2 4 6 8 10. நெக்ஸ்ட் என்ன ஆகுறாங்க, +2 பண்ணால் 12. 37 + 12 49 தான் கரெக்டான ஆன்சர். B is the right answer. Based on the English alphabetical order, classification தான் பண்ண போகிறோம். KJ ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்துருமா, KJ -1, ON -1, ML -1, IH. ஓகே, செகண்ட் லெட்டர் OM -2 15 13, SR -1 ஆகுது. அப்போ -2 1 ஆகுறாங்க, -1 1 ஆகுறாங்க. யார் கரெக்டுன்னு அடுத்து செக் பண்ண தெரிஞ்சிருமா, QO -2 -2 ஆகதான் கரெக்டு. -1 ஆகுன OSNRன்றது ஆட் ஒன் அவுட். ஓகே, question number 25, RVSQ is related to OSPN in a certain way அப்படின்னு சொல்லியாச்சு. அதாவது இந்த RVSQ-வை OSPN கூட ரிலேட் பண்ணி சொல்கிறாங்க. ஓகே, இதில் கொஸ்டின் என்ன, நம்மளுக்கு SWTRக்கான ஆன்சர் என்னவா இருக்குன்றது தான் கேட்குறாங்க. ஸோ ஆர்லேருந்து O -3, விலேருந்து S -3, எஸ்லேருந்து P -3, Qலேருந்து N -3, ஆல் ஆர் பி -3. அப்போ எஸ்லேருந்து -3 பண்ணால் பியில் ஆன்சர் தான், எல்லா ஆன்சரும் பியில் ஸ்டார்ட் ஆகுது. W -3 20, T -3 17, Q, R -3 15, O, PTQ1 இருக்க ஆன்சர் ஆப்ஷன் D தான் கரெக்டான ஆன்சர். question number 26 பாருங்க, ஆல் ஹெல்மெட்ஸ் ஆர் மேட்ஸ். எல்லா ஹெல்மெட்டுமே எனக்கு மேட் அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் எல்லா ஹெல்மெட்டுமே பாட்டில்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ இது என்ன எப்படி வைக்கணும், எல்லா ஹெல்மெட்டும் மேட்டுன்னு சொல்கிறாங்க, எல்லா ஹெல்மெட்டும் பாட்டில்னு சொல்கிறாங்க. நான் ரொம்ப சிம்பிள், இப்படி ஒரு படம் வச்சுக்கேன். எல்லா ஹெல்மெட்டும் மேட்லேயும் இருக்கும், எல்லா ஹெல்மெட்டும் பாட்டில்லையும் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் சம் பாட்டிலையும் மேட்ஸையும் சம் சொன்னால் 100% கரெக்டான கன்க்ளூஷன். மறந்துட கூட ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், சம் மேட்ஸ் ஆர் பாட்டில்ஸ். நான் என்ன சொன்னோம் அதே மாதிரி வந்துருச்சு பாருங்கள், சம் மேட்ஸ் ஆர் பாட்டில்ஸ். இப்போ ரீசெண்டாக கேட்கப்பட்ட கேள்விகள் தான் இது. ஸோ இப்போ பாட்டில்ஸும் மேட்ஸும் கனெக்ட் பண்ணால் கரெக்ட். ஆல் பாட்டில்ஸ் ஆர் ஹெல்மெட்ஸ், எல்லா பாட்டில்ஸும் ஹெல்மெட்ஸ் இல்லை. எல்லா ஹெல்மெட்டும் தான் பாட்டிலில் கொஞ்சம் பாட்டு தான் ஹெல்மெட்டாக இருக்குது. ஸோ செகண்ட் ஒன் தப்பு. ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் ஃபாலோஸ், இவரை ஒன்று மட்டுமே பின்பற்றப்படுகிறது. OPQ are WX and Y sitting in a straight line facing north. ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, நார்த் ஃபேஸ் பண்ணி ஒரு ரோலை உட்காந்துருக்காங்க. யார் யார், 4 and 7 பீப்புள்ஸ் ஆர் ஃபேஸ். இதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒன்லி 2 people sit to the right of X. எக்ஸுக்கு வலது புறத்தில் 2 பேர் மட்டும்தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ் 2 பேர் விட்டு வலதுன்னு பக்கத்தில். only 2 people sit between X and Q. Xக்கு Qக்கு இடையில 2 பேர் இருக்கணும். இந்த பக்கம் போக முடியுமா, முடியாது. அப்போ இங்கே தான் 1 2 விட்டுட்டு Q சாண்டி. only 2 people sit between O and P. ஓக்கும் Pக்கும் இடையில 2 பேர்னு சொல்கிறாங்க. ஸோ ஓக்கும் Pக்கும் நடுவில் 2 பேர். அதே மாதிரி and only 2 people sit between O and P. P sits immediately left of X. P எங்கே இருக்காங்க, X உடனடியாக இடது பக்கத்தில் இருக்காங்க. இப்போ எப்படி வரலாம், இங்கே 2 பேரை விட்டு O இங்கேயும் வரலாம், இங்கே 2 பேரை விட்டு O இங்கேயும் வரலாம். அடுத்து போட்டால் தெரிஞ்சுருக்கு. R sits to the immediate right of Y. R எங்கே இருக்காங்க, ஒய்க்கு உடனடியாக பக்கத்தில் இருக்காங்க. இப்போ நான் ஓவை இங்கே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேர் சேர்ந்து போகிற மாதிரி இடமே அவங்களுக்கு கிடைக்காது. கரெக்டா? இப்போ கண்டிப்பாக ஓ இங்கே தான் வருவாங்க. ஆர் எங்கே வந்துடுவாங்க, ஒய்க்கு உடனடியாக வலது பக்கத்துலன்னு சொல்லியாச்சு. ஒய் ஆர்னு முடிஞ்சு. மிச்சம் இருக்கிறது யார், எனக்கு PQR W தான் மிச்சம் இருக்காங்க, இங்கே வந்துடுவாங்க. கொஸ்டின் என்ன, தேர்ட் பொசிஷன் ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் லைன். லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து தேர்ட் பிளேஸ் யாருன்னு பார்த்தா W தான் எனக்கு ஆன்சராக இருக்க போது. ஆப்ஷன் D is the answer. Question number 28. Shruti starts from point A and drives 12 km towards the south. Shruti என்ன பண்றாங்க, பாயிண்ட் ஏல ஸ்டார்ட் பண்ணி சவுத்வர்ட்ஸ் தெற்கு பக்கமா 12 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வராங்க. And she then take a left and drive 8 kilometers. கீழே உனக்கு எதுக்கு லெஃப்டா இருக்கும், இந்த பக்கமா இருக்கும். ஸோ நமக்கு எது லெஃப்டோ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் இல்லையா. ஸோ இந்த பக்கத்தில் அவங்க என்ன பண்றாங்க, 8 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போறாங்க. And turns right and drives 4 kilometers. இப்படி போறவங்களுக்கு எது ரைட்டா இருக்கும், டவுன்வர்ட்ஸ்ல ஒரு 4 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வராங்களாம். ஓகே,
அண்ட் ஷீ டேக்ஸ் அ ரைட் அண்ட் ட்ரைவ்ஸ் 12 கிலோமீட்டர்ஸ். திரும்ப ஒரு ரைட் டர்ன் பண்ணி 12 கிலோமீட்டர்ஸ் போகிறாங்க. இது ரைட்டாக இருக்கும். இந்த பக்கத்தில் 12 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல்ஸ். ஷீ தென் டேக்ஸ் அ ரைட் அண்ட் ட்ரைவ்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ். திரும்ப ஒரு ரைட் டர்னு 10 கிலோமீட்டர் போகிறாங்களாம். போயின்னே இருக்கிறாங்க பாருங்கள். 10 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. அண்ட் ஃபைனலி ரைட் டர்ன் எடுத்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் போகிறாங்க. கடைசியாக ஒரு வலது பக்கம் திரும்பி 4 கிலோமீட்டர் போகிறாங்க. வலது பக்கம்னா இந்த பக்கம் திரும்புவாங்களா? ஸோ இப்போ திரும்பினா பாருங்களேன், இது 8 இது 12. ஸோ அப்போ இந்த ரிமைனிங் ஸ்பேஸ் தான் வந்து என்னது 4 கிலோமீட்டர்ஸாக இருக்கும். ஓகே, இது என்ன பாயிண்ட்னா டி பாயிண்ட்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது டி பாயிண்ட், இது ஏ பாயிண்ட்டு. ஏ பாயிண்ட்டு திரும்ப ரீச் பண்ணுறதுக்கு என்ன டேரக்ஷன் என்ன டிஸ்டன்ஸ் போகணும்னு கேட்குறாங்க. டிலேருந்து ஏ எப்படி போகணும்? மேலே போகணும். என்ன டேரக்ஷன்? நார்த், வடக்கு. டிஸ்டன்ஸ் பாருங்கள், இது 12 இது 4 மொத்தம் எவ்வளோ ஆச்சு? எனக்கு 12 + 4 16 கிலோமீட்டர்ஸ் ஆச்சு. எனக்கு இந்த 10 வேண்டாம், 10 வேண்டாம். மிச்சம் எவ்வளோ? 6 கிலோமீட்டர்ஸாக இருக்குமா? ஸோ 6 கிலோமீட்டர்ஸ் டுவார்ட்ஸ் நார்த். 6 கிலோமீட்டர் வடக்குன்றது தான் ஆன்சராக இருக்கும். Direction is point D with respect to point A. ஓகே ஓகே. ஸோ பாயிண்ட் ஏலேருந்து பார்க்குறப்போ பாயிண்ட் டி என்ன டிஸ்டன்ஸ் அண்ட் என்ன டேரக்ஷன் இருக்குன்னு கேட்குறாங்க. திரும்ப பாயிண்ட் ஏ ரீச் பண்ணுறதுக்குன்னு கேட்குறப்ப தான் நம்ம நார்த்து போகணும். பட் பாயிண்ட் ஏலேருந்து பார்க்குறப்ப பாயிண்ட் டி என்ன டேரக்ஷன் கேட்குறாங்க. அப்போ சவுத் வாட்ஸ்ன்றது தான் ஆன்சராக இருக்கும். ஸோ 6 to சவுத்துன்றது தான் ஆன்சர் நம்ம. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 29. செட் சேனல் ஆகி 864 ஓகேவா? 8 8 64 4 4 16 2 பேருக்குனா வரப்போகுது, 2 பேருக்குனா இது வரப்போகுது. அப்போ முடிஞ்சிச்சா? 5 5 சார் 125 3 4 சார் 9 9 சார் 8 ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? சிம்பிளான ஒரு பேட்டர்ன் தான், பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. 30. ரெஃபர் டு தி கிவன் நம்பர்ஸ். ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் வாங்கின ஃபீட்பேக் இது. இந்த மாதிரி இந்த கிளாஸிஃபிகேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரியான செட்டனாலாகியாக இருக்கட்டும், மேம் இதுக்கு முன்னால் அந்த கொஷின் நான் என்ன கொஷின் தெரிஞ்சுக்கிறதுக்காக படிப்பேன். இதுலேயே எனக்கு ஒரு 40 செகண்ட் வீடியோஸ் பார்க்குறேன். உங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணும்போது தான் எனக்கு வந்து இந்த கொஷினை ஸ்கிப் பண்ணிவிட்டு இது என்ன கான்செப்டில் இருக்குன்னு நான் எப்படி புரிஞ்சுக்கணுன்றதை ஷார்ட்டாக பார்க்கணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்ஸ் சொன்னாங்க. இப்போ எதுக்காக இந்த விஷயம் சொல்ல வரேன்னா, எந்தெந்த கொஷினை ஃபுல்லாக படிக்கணும். இப்போ ஒரு பிளட் ரிலேஷன் கொஷின் நம்ம ஃபுல்லாக படிக்காமல் ஆன்சர் பண்ண முடியாது. ஒரு சிலாஜிசம் கொஷினை ஃபுல்லாக படிக்காமல் ஆன்சர் பண்ண முடியாது. சிலாஜிசம் கொஷின்லேயே மேலே ஸ்டேட்மெண்ட் 2 கொடுத்துருக்கேன், அது கீழே கன்க்ளூஷன் கொடுத்துருக்கேன், இதை வந்து ஆராய்ச்சி ஆன்சர் சொல்லுங்கன்ற ஒரு பேராகிராஃபே ஃபுல்லாக படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் இம்ப்ரூவ் ஆயிரும். இப்போ எஸ்எஸ்சியில் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு என்ன வந்துருச்சு? செக்ஷனல் டைமிங் வந்துருச்சா? தூக்கி அடித்து போயிட்டே இருக்காது. 15 நிமிஷத்துல 25 மேக்ஸ், 15 நிமிஷத்தில் வந்து 25 ரீசனிங் போகிற அளவுக்கு வந்துருச்சு. நமக்கு இன்னும் அது வரல ரயில்வேவை பொறுத்த வரைக்கும். ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் நம்ம? ஒரு நீங்கள் நார்மல் இப்பயுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஒரு 30 கொஸ்டின் இருக்கா? நார்மலாக நான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது எஸ்எஸ்சியாக இருந்தாங்கன்னா ஒரு 25 கொஸ்டின் என்ன பண்ணுங்கள், 25 கொஸ்டினை 12 நிமிஷத்தில் போட்டு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்படி போட்டதுனால அவங்களுக்கு இப்போ இந்த செக்ஷனல் டைமிங் ஒரு விஷயமாவே தெரியல. ரயில்வே ஸ்டூடெண்ட்ஸுக்குமே 30 கொஸ்டினாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக 15லேருந்து 16 நிமிஷத்துக்குள்ளே போட ப்ராக்டிஸ் பண்ணிக்குவாங்கப்பா. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 6 to 45 செகண்ட்ஸ், 30 to 45 செகண்டில் நீங்கள் போட ட்ரை பண்ணுங்கள். எல்லா கொஸ்டினுக்கும் 30 செகண்ட் ஆகாது. கரெக்டாக ஒரு முறையான மேட்சாக இருக்கட்டும், ஒரு சிம்பிளான லாஜிக்கான கொஸ்டினாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு 5-6 செகண்ட் 10 செகண்ட்லாம் ஆன்சர் பண்ண முடியும். அப்போ அந்த மிச்சம் இருக்க செகண்ட்ஸை வந்து இதில் கொண்டு போய் சேர்க்கலாம். கஷ்டமாக இருக்கும் ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேயோ இல்லை ஒரு நம்பர் பேஸ் பண்ண பர்சன்லையோ எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணலாம், நம்ம கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணி விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறதுனா அதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த கொஸ்டினை என்ன பண்ணி படிக்க தெரிஞ்சுக்கணும், ஷார்ட் பண்ணி படிக்க தெரிஞ்சு. லெஃப்ட் சைட்லேருந்து நம்பர், ரைட் சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து சிங்கிள் டிஜிட் நம்பர்னு சொல்லியாச்சு. ஹவு மெனி சச் நம்பர்ஸ் ஆர் தேர்? How many such numbers are there? Each of which is immediately preceded by a even number. அதாவது எனக்கு ஒரு எண் இருக்கணும், ஓகேவா? ஒரு ஆட் நம்பர் இருக்கணும், ஒரு ஒற்றைப்படை எண் இருக்கணும். அது எப்படி இருக்கணும்? ஈச் ஆஃப் விச் இஸ் இமிடியட்லி ப்ரிசிடட் பை ஈவன் நம்பர். முன்னுக்கு என்ன இருக்கணுமா? ஒரு இரட்டைப்படை எண் இருக்கணும், ஈவன் நம்பர் இருக்கணும். அண்ட் ஆல்சோ இமிடியட்லி ஃபாலோட் பை ஏ ஈவன் நம்பர். பின்னுக்கும் என்ன இருக்கணுமா? ஒரு ஈவன் நம்பர் இருக்கணும், இரட்டைப்படை எண் இருக்கணும். அப்போ ஈவன், ஆடு, ஈவன் 2 1 2ன்ற மாதிரி இருக்கணும். ஸோ ஆப்ஷன் கொஸ்டினில் பாருங்கள். இப்போ எனக்கு ஈவன் இல்லை ஆர்டர் இருக்க இடத்த பாருங்கள். ஆர்டர் இருக்குது. ஸோ 4 2 இருக்காங்க, கிடையாது. எனக்கு ஈவன் நடுவில் தான் ஆர்டர் இருக்கும், சரியா? அப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? கிடையாது, 1 கிடையாது, 1 7 8 7 2 ஒரு பேர் கிடச்சி 8 7 2
8 7 2 கிடச்சிருக்கா. அதே மாதிரி வேற எங்கே இருக்குது? பாருங்க 4 9 6 நடுவில் 9 இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 6. ஓகே ஒரு டுவர்ட்ஸ் ஃபார்வர்ட் ஒன்று பார்த்துட்டு பேக்வர்ட் ஒன்று பாருங்கள், தப்பே கிடையாது. ஓகே பார்த்தாச்சு முடிச்சாச்சு. ஸோ எத்தனை பேர் எனக்கு? 2 பேர். ஸோ ஆப்ஷன் ஏ அப்படின்றதான் கரெக்டாக. ஓகே நல்லா படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். சூப்பராக படிங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டே போங்க, பண்ணுங்கள், கன்சிஸ்டண்டாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.